ரிஷப லக்னக்காரர் எப்பொழுது சொந்த தொழிலை செய்யலாம்? 10ஆம் அதிபதியான சனி வலுப்பது. சனி வலுவா இருக்கிறாருன்னா கண்டிப்பா சொந்த தொழிலை செய்யலாம். ஒருவேளை 7ஆம் அதிபதியான செவ்வாய் வலுக்கிறார், செவ்வாய் வலுத்து இருக்கிறார், 7ஆம் அதிபதியான செவ்வாய் வலு, இப்ப பார்ட்னர்ஷிப் பிசினஸ் தான் பண்ணணும். சனி வலுக்கல, ஜாதகத்துல செவ்வாய் தான் 7ஆம் அதிபதியான செவ்வாய் தான் வலுத்து இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஜாதகர் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் தான் பண்ணணும் ரிஷப லக்னக்கு. அப்பதான் யோகம். இல்ல 10ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், செவ்வாய் வலுப்பெறலன்னா அப்ப சொந்த தொழில் செய்து கொள்ளலாம். இப்ப செவ்வாயும் வலுத்திருக்கிறார், சனியும் வலுத்திருக்கிறாருன்னா ஆரம்பத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாம், பிறகு இண்டிவிஜுவலாகவும் பிசினஸ் பண்ணக்கூடிய வலு உண்டு. ஒருவேளை 6ஆம் அதிபதி சுக்கிரன் வலுக்கிறார், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார், இந்த சுக்கிரனோட சனி புதன் தொடர்புல இருக்குன்னா இந்த ஜாதகர் கண்டிப்பா என்ன பண்ணணும்? இந்த ஜாதகர் ஆதிபத்திய ரீதியில சொந்த தொழில் செய்யக்கூடாது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ். அப்ப பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இந்த 2 விதிகள் இருக்கு. செவ்வாய் தனித்து வலுத்தாலும் சரி, சனி வலுப்பெறல ஜாதகத்துல செவ்வாய் வலுத்து இருக்கிறார், இல்ல சுக்கிரன் வலுத்து சனி புதன் தொடர்புல இருக்காருன்னா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் தான் யோகம், கூட்டு தொழில் தான் சாதகம். சனி வலுப்பெற்றால் மட்டுமே ஜாதகம் சொந்த தொழில் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அது ஒரு யோக தசையில நல்லா போவோம், அவயோக தசையில பெரும் சிரமத்தை கொடுத்துரும். அப்ப பார்ட்னர்